தோழர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பாஜகவுடைய ஆதரவுல தான் தமிழ்நாடு ரகசியமா செயல்படுது. ஐயா திருமாவளவனுக்கு இதுல நெருடல் இருக்குன்னு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா முன்னாள் எம்எல்ஏ கூட இவர் பேசுறத எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? தாவேகாவுல ஏதாவது ஒரு அதிகார பொறுப்புக்கு நம்ம வந்திருக்கணும். இந்த அரசுல எதுவும் தரமாட்டேங்கிறாங்கிற கோபத்துல இருக்காரு. அந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா, தாவேகா ஆட்சி வந்து பிஜேபியோட ஆட்சி. திருமாவளவன் அவர்களுக்கு தாவேகாவில் தொடர் பயணத்தில் நெருடல் இருக்கிறது. அதை யார் சொல்லணும்? திமுக விசுவாசம் தான். ஒரு கட்சியில இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதற்கு நிலைப்பாட்டை அவர் இருக்கிறார். என்ன இப்ப நீங்க இந்த அதிமுக இருக்கிறவங்க தாவேகாவுக்கு போறாங்கல்ல, அது மாதிரிதான் நாகப்பட்டினத்துக்கு அவர் வந்து போறதே கிடையாது. போனா கூட போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி போய் 2 போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டு வீடியோவை போட்டுட்டு சீன் போட்டார். பிசிகாவிற்கு அவர் ஏதாவது பணியாற்றி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா ஊடகத்துல பங்கேற்றதை தவிர கள செயல்பாடு. நேயர்களே, இன்றைக்கு நாம சமகால தமிழ்நாட்டுடைய அரசியல் குறித்து மூத்த ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகருமான தோழர் ராஜகம்பீரனை சந்திக்கிறோம். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சார் வாங்க. வணக்கம் திரு ராஜகம்பீரன் சார். இப்போ நாம பேசுறது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி. பலமான சப்போர்ட்ல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இப்போ தோழர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு புதிய தொலைக்காட்சி தலைமுறைக்கு ஒன்றுக்கு பேட்டி அளிக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார்னா, பாஜகவுடைய ஆதரவுல தான் தமிழ்நாடு ரகசியமா செயல்படுது. அதுக்கு அவரு சாய்குமார்ங்கிற தலைமைச் செயலர் சொல்றாரு. பாஜகவின் எடுபடிதான் அப்படின்னு சொல்றாரு. எங்கள் தலைவர் ஐயா திருமாவளவனுக்கு இதுல நெருடல் இருக்குன்னு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா முன்னாள் எம்எல்ஏ கூட இவர் பேசுறத எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அவர்கள் வன்னியரசு தோழர் இங்கே இருக்கிறார், எல்லாருமே நல்ல இணக்கமா போயிட்டு இருக்கிற நேரத்துல இவர் இப்படி ஒரு புதிய ஒரு பாயிண்ட் வியூ, உங்களுடைய கருத்து எப்படி பார்க்க? ஆலூர் ஷானவாஸுக்கு விசிகாவிலே மீண்டும் சட்டமன்றத்திலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தரப்படவில்லை. நாகப்பட்டினத்துக்கு அவர் வந்து போறதே கிடையாது, செயல்பட்டதே கிடையாது. போனா கூட போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி போய் 2 போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டு வீடியோவை போட்டுட்டு இந்த மேம்பாலத்தை நான் தான் கட்டினேன் அப்படின்லாம் வீடியோ பேசிட்டு சீன் போட்டாரு. அவர் வந்து டிபேட்ல வந்து புகழ் பெற்றாரு. அதை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தாரு. அதை வைத்து வசூல் செய்தாரு. அந்த வசூலை வைத்துக்கொண்டு தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து குறுக்குவெட்டு தோற்றமாக திமுகவினுடைய தயவிலே, திமுகவில் இருக்கக்கூடிய சில பிரமுகர்களுடைய ரகசிய உறவிலே வந்து அவர் வந்து குறுக்குவெட்டு வளர்ச்சியில அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். பிசிகாவிற்கு அவர் ஏதாவது பணியாற்றி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா ஊடகத்துல பங்கேற்றதை தவிர கள செயல்பாடு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் இப்ப வாய்ப்பு கிடைக்கலன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, போய் துபாயில போய் இருந்துக்கிட்டாரு. திருமாவளவன் போன் அடிச்சா கூட எடுக்கிறது இல்லை. அப்புறம் என்ன செஞ்சாருன்னா, அதை வந்து திமுகவோட சேர்வதற்கு கடுமையான முயற்சி செய்தாரு. அங்கே போய் துணை பொதுச் செயலாளர் கேட்கிறாரு. ஒரு சிறு கட்சியில வந்து விசிகா மாதிரியான போராட்ட கட்சியில மாநில பொறுப்பு கொடுப்பதற்கும் திமுக மாதிரி 75 வருட பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில பொறுப்பு கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கு துணை பொதுச் செயலாளரா ஆராஷா போன்றவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து அவர் எடுத்த எடுப்பிலே கேட்கிறாரு. திமுக எப்படி அதை அனுமதிக்கும்? அதனால திமுக ஆட்சி காலத்துல அவர் வந்து பெரிய அளவுல சம்பாத்தியம் செய்தாரு. நிறைய வந்து டெண்டரு, கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்தாரு. வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டாரு. ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறாரு. அதனால திமுக விசுவாசம் அவருக்கு இருக்கிறார். திமுகவில் சேரவும் முயற்சி செய்கிறார். அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, திமுகவில் வந்து பேரம் படிக்கலை என்னன்னா, இங்கே திருமாவளவன்ட்ட திரும்பி வந்து எனக்கு வக்ஃப் போர்டு சேர்மன் வாங்கி கொடுங்க அப்படின்னு திருமாவளவன்ட்ட வந்து கேட்கிறாரு. 2 பக்கம் பேரம் பேசுறாரு. திருமாவளவன் கூட்டு போய் ஆதவர்ஜனாட்ட கூட்டு போய் சொல்றாரு. ஆதவர்ஜனா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப தாவேகாவுல ஏதாவது ஒரு அதிகார பொறுப்புக்கு நம்ம வந்திருக்கணும். இந்த அரசுல வாரிய தலைவராவது வந்திருக்கணும். எதுவும் தரமாட்டேங்கிறாங்கிற கோபத்துல இருக்காரு. அந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா, தாவேகா ஆட்சி வந்து பிஜேபியோட ஆட்சி அப்படின்னு ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்குறாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, விசிகா கூட்டணியிலே இருக்கிறது, அதனுடைய தலைவராக திருமாவளவன் இருக்கிறார். விசிகாவை உருவாக்கியவர் திருமாவளவன்கிற அவர் தான் நிறுவன தலைவர். அவர்களுடைய உழைப்புல அவர் ஏறத்தாழ வந்து 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக, 30 ஆண்டுகளுக்கு மேலாக, 40 வருஷம் பொது வாழ்க்கை இருக்கவருக்கு
தேர்தல் அரசியல்லாம் ஒரு 30 ஆண்டு கால வாழ்க்கை இருக்கு. ஒரு பெரும் போராட்ட களத்துல இருந்து வந்தவர். ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரம் தர வேண்டும், அடையாளம் தர வேண்டும் என்கிற அடிப்படையில இவரை இளம் வயதிலேயே ஒரு முக்கிய பொறுப்புகளுக்கெல்லாம் கொண்டு வந்து இவரை போட்டியிடுவதற்கு 2 முறை வாய்ப்பு தந்து, ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் ஒரு அடையாளப்படுத்தியவர். அதற்கு முன்பு இவரை யாருக்குமே தெரியாது. விசிகால இருப்பதற்கு முன்பு அப்படி ஒருத்தர் யாருன்னு தெரியாது. சிறு பத்திரிகைகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓரமா உட்காந்து கட்டு எழுதிட்டு இருந்தார். அவ்வளவுதான் அவருடைய லைஃப். இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, நமக்கு தாவேகா அரசாங்கத்துல எதுவுமே கிடைக்கல, வாரிய தலைவர்லாம் கிடைக்கல, அதனால அந்த அரசாங்கத்தை தாக்குவோங்கிறத திமுகவுடைய பிரஸ்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவா உள்ள உட்காந்துக்கிட்டு விசிகாங்கிற ஒரு பேனர்ல அந்த போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு திமுகவின் குரலை சொல்றாரு. இல்ல இப்போ நீங்க சொல்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கா இல்லையா என்பதை தாண்டி விசிகாரருக்கு தெரியும் நான் சொல்றதுக்கு. அன்றைக்கு அவர் விடுதலை சிறுத்தைகளோடு வந்து சேர்ந்து தலைவர் அவர்களோடு பேசி நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில நீங்க திமுகவின் குரலாக பேசுகிறார். ஆமா, உண்மையைத்தானே நான் சொல்றேன். நீங்க தலைமைக்கு கட்டுப்படணுமா இல்லையா? விசிகாவின் தலைவர் சொல்றாரு அப்படியே. அவர் அந்த அந்த அரசினுடைய அமைச்சரவையில பங்கேற்றார். ஒருத்தர் வன்னிய அரசு பங்கேற்று இருக்கிறார். அப்ப இது இடைஞ்சல் விளைவிப்பதா இல்லையா? வன்னிய அரசு அமைச்சரவையில் இருக்கிறாரு. ஆமா, இருக்காரு. நீங்க கூட்டணி மந்திரி சபையிலே இருக்கிய, கூட்டணியிலே இருக்கிய, முரண்பட்ட கருத்துக்கள் ஏதாவது கட்சி வேறு நிலைப்பாடு எடுக்கிறது அப்படிங்கிறப்ப பேசுறது வேற. நீங்க வெறும் அரசியல் விமர்சகரா இருந்தா நீங்க சுதந்திரமா கருத்து சொல்லலாம். நீங்க சுதந்திரமா கருத்து சொல்றாரே கிடையாது. உள்நோக்கம் இல்லாம நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. உங்க அரசியல் வியாபாரம் படுத்துருச்சு. உங்களால திரும்ப சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியல. திமுகவுல பெரிய பொறுப்பை வாங்க முடியல. வாங்குறதுக்கு திமுகவை இம்ப்ரெஸ் பண்றாங்க. உட்காந்துட்டு முதன்மை செயலாளர் அவரு எல்லாம் தன்னுடைய எக்ஸ்தலத்துல எல்லாம் அவருடைய பேரெல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. கட்சி பொறுப்பு எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. நீக்கிட்டு துபாயில போய் மாச கணக்கா இருந்துட்டு இப்பதான் ஒரு சமீபமா என்ன பண்ணாருன்னா, அந்த காமராஜர் அரங்கத்துல விசிகாவின் விருது வழங்குற விழாவில தான் ரீஎன்ட்ரி ஆகுறாரு. வந்துட்டாருல கட்சி அதாங்க பேரம் படிக்கலங்க. திமுக பொறுப்பு கேட்டாருங்க, கொடுக்கலங்க. உடனே இங்க வந்துட்டாருங்க. இங்க வந்துட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, திமுகவினுடைய குரலா ஒழிச்சிட்டு இருக்காரு. இது விசிகா கூட்டணியில இருக்குங்கிறத பத்தி கவலையே படாம அந்த கடுமையாக விஜயுடைய அந்த தாவேகா அரசு விமர்சிக்கிறார். இது கட்சியின் நிலைப்பாடு தனியாகவும் ஆளூர் சானவாசி நிலைப்பாடு தனியாகவும் இருக்கு. இந்த இரட்டை நிலைப்பாடு ஒரு கட்சிக்கு உள்ள சாத்தியமா? இப்ப சங்கத்தமிழனை கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள் குறித்து விமர்சனம் செய்தார் என்று இடைநீக்கம் செய்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அது மாதிரி என்னை இடைநீக்கம் செய்யுங்க, என்னை ஒரு தியாகியா மாத்துங்க, அப்பதான் நான் வேற கட்சிக்காவது போக முடியும். உங்களால் நான் பதவி இழந்தேன்னு நான் திமுக போய் முறையிட முடியும். என்னை ஒரு தியாகியாவது மாத்துங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறான். இல்ல இப்போ அவருடைய பேச்சு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஒரு நெருடல் இருக்கு இந்த கூட்டணியில அப்படின்னு சொல்றது அந்த பேச்சில் வந்திருக்கிறது. இப்ப நாம எதுவும் கேட்காமல் அவரை பார்க்குவார் நண்பர் தோழர் என்ன கேள்வியே சரியில்லையேன்னு கேட்கக்கூடாது. அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு, திருமாவளவன் அவர்களுக்கு தாவேகாவில் தொடர் பயணத்தில் நெருடல் இருக்கிறது. அதை யார் சொல்லணும்? அப்படி சொல்லும் போது நான் கேட்கிறேன், இல்லங்க, அது அதிகாரப்பூர்வமா யார் சொல்லணும்? அப்படி சொல்லுவதற்கு திருமாவளவன் அனுமதி கொடுத்திருக்கிறாரா? அப்ப சொல்லும் போது திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு வன்னியர் சொல்லுவார். அப்படியே அவரை எப்பவும் சொல்லுவோம், அப்படி சொல்லல. இப்ப இவர் சொல்லும் போது கட்சிக்குள் கூட்டணிக்குள் ஒரு மினிஸ்டர்ல இருக்காங்க. அதாவது இந்த ஆட்சி தாவேக ஆட்சி அல்ல, விடுதலை சிறுத்தைகளும் ஆட்சியில இருக்கிறார்கள். மினிஸ்டர் இருக்கார்ல. அப்படி இருக்கும்போது மிக முக்கியமான ஊடக முகமான தோழர் ஆளூர் சானவாஸ் அவர்கள் எங்கள் தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தாவேகாவின் கூட்டணியில் தொடர்வது சில நெருடல்கள் இருக்கிறது. அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? என்ன நெருடல்? இப்ப இது நெருடல் இருக்கிறது. சிக்கலை நான் என்ன கேட்கிறேன்னா, திருமாவளவன் எதை பற்றியாவது பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஆளா? எல்லாத்தையும் போட்டு உடைச்சு தானே பேசுறாரு. அழகா பேசுறாரு. அவர் எந்த கருத்தியலாக இருந்தாலும், ஆதரிப்பதாக இருந்தாலும், எதிர்ப்பதாக இருந்தாலும் ஓப்பனா தானே பேசுறாரு. அவர் சொல்ல முடியாத கருத்தை இவர் மூலமா சொல்றாராங்கிற சந்தேகம் வருமா வராத படம்? இப்ப அவர் சொல்லிதான் சொல்றாரான்னு அப்படிங்கிற சந்தேகம் வருமா வராதா? ஆனா அவர் சொல்லல, இவர் இண்டிவிஜுவலா சொல்றாரு. இப்படி பேசுவது என்பது தலைமைக்கு ஒரு நெருக்கடியை தருவது தான். அது உள்நோக்கம் கொண்டதாகவும் நான் பார்க்கிறேன். சரி, இப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. திமுக கூட்டணிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் களத்திலே பல மோதல்கள் வந்தது. ஆமா, கல்லவட்டெல்லாம் அடிச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் அடித்திருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு ஆளூர் சானவாஸ் அவர்கள் இன்னும் புகழ்கிறார். கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களை போன்ற ஒரு வலிய சக்தி இல்லை, இந்தியா கூட்டணி அதாவது அமைக்க முடியாமல் காங்கிரஸ் இருக்கிறது, திமுக மாதிரி உங்களால முடியுமா அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, as a representative of டிஎம்கே மாதிரி பேசுறாரு. அவருக்கு அந்த மதச்சார்பற்ற கொள்கையின் உறுதி தான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
அது வந்து எப்படின்னா இல்ல அதைத்தான் சொல்றாரு, மதச்சார்பற்ற உறுதி. இல்லங்க, இஸ்லாமியர்களை வந்து அதனுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக அதை சொல்றாரு. சீட்டு கொடுத்தது வந்து எல்லாமே வந்து என்னை அங்கீகரித்தது அப்படிங்கிறதெல்லாம் விசிகா என்று வெளியில சொல்லி கொண்டாலும் அவரை வந்து அவருக்கு எல்லாமே வந்து திமுக விசுவாசம் தான். ஒரு கட்சியில இருந்துகிட்டு இன்னொரு கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதுன்னு ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார். என்ன இப்ப நீங்க இந்த அதிமுக இருக்கிறவங்க தாவேகாவுக்கு போறாங்கல்ல, ஆமா, அது மாதிரிதான் இது வந்து ஒரு வகையான ஒரு பயணம் தான். அவருடைய அரசியல் பயணத்துல விசிகாவில இருந்து வந்து அவர் வந்து அவரே தானாகவே வெளியேறி போய் திமுக சேர்ந்தாருங்கிற மாதிரி இல்லாம திமுக விசிகா வந்து எனக்கு துரோகம் செஞ்சிருச்சு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டதுல எனக்கு சில முரண்கள், இது ஒரு இந்த கொஸ்டின்ஸ் உடைய இறுதி கேள்வியை வச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுல இப்ப அவர் பதவிக்காகத்தான் இருக்கிறார், வக்குவோடு கேட்கின்றார், எம்எல்ஏ பதவி கேட்கிறார் சொன்னீர்கள். இது வந்து ஒரு மைனாரிட்டி மாதிரி அல்ல, இது ஒரு எளிய பின்னணி கொண்ட ஒரு ஒரு தலித் சமூக கட்சி. அதில் கோடானு கோடி பேர் இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு கொள்கை ரீதியாகத்தான் சாலூர் ஷானவாஸ் பேசிக் கொண்டிருக்கிறார், நம்ம மேடையிலையும் பேசுகிறார், தொலைக்காட்சி விவாதங்களிலும் அழுத்தம் திருத்தமாக தனது அடையாளம் பெற்றார். அப்படி இருக்கின்ற போது ஒரு முறை திருமாவளவன் அவர்கள் வாக்கு கொடுத்து ஒரு அருமையான பதவி கொடுத்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவர் கொடுக்கிறதுக்கு விருப்பம் பட்டார், நான் அதற்கு சாத்தியம் இல்லை என்று சொல்கிறார். அவர் பதவியை நோக்கித்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வதற்கு உங்களிடத்துல என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு. திருமாவளவனே ஆதாரம், வேற யாரும் ஆதாரம் கிடையாது. திருமாவளவனே ஆதாரம். எப்படி? அவர் முதலமைச்சர், இப்ப அன்றைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு அவர் போறதுக்கு முன்னாடியே இவங்க முன்னாடி போய் பார்த்துருது. தலைவரின் அனுமதி இல்லாமலே ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளர்களாக மாறி இவர் கார் புறப்படுறதுக்கு முன்னாடியே அவங்க முதலமைச்சரை பார்த்து போயிடுறாங்க. அங்கே போய் முதலமைச்சரினுடைய உதவியாளரை பார்த்து டெண்டர் வாங்குறது, நிறைய கான்ட்ராக்டுக்கு பேசுறது, எல்லாமே வந்து வியாபார ரீதியாக வணிக ரீதியாக தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கான வேலை திட்டங்கள்ல அவங்க தீவிரமாக திமுக விசுவாசியெல்லாம் மாறிட்டாங்க. அதுல அந்த கோபத்துலதான் திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு, கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, நான் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், விசிகால இல்லைன்னா கட்சி பொறுப்புல இல்லைன்னா சட்டமன்ற வாய்ப்பை நான் தரலைன்னா நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கே முடியாதுங்கிறத மறந்துட்டு எனக்கு நேரடியா முதலமைச்சரை தெரியும், நானே நேரடியா எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், நானும் ஒரு தலைவர் தான்ங்கிற மனநிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டதுனாலதான் அவர்களை வந்து நம்மனால உருவானவர்கள் நமக்கு வந்து உண்மையாக இல்லை, விசுவாசமாக இல்லை. அதை வெளியில சொல்வது நாகரிகம் இல்லை அரசியல். அது எப்படி ஒரு கட்சியில ஒரு உயர்ந்த தலைமை, ஒரு குடும்பத்தில் தலைவர் இருக்கிறார், ஆமா, அந்த குடும்பத்தினுடைய நிர்வாகத்திற்கு அவர் கட்டுப்பாட்டுல இல்லைங்க. அவர் கட்டுப்பாட்டுல இல்லாதவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலங்க. இப்ப பனையூர் பாபு போய் திமுக சேர்ந்தாராச்சா இல்லையா? அவர் ஏற்கனவே திமுக தான் இருந்திருக்காரு உள்ள, அது புரிஞ்சுக்கிறோம். நம்ம திடீர்னு போய் ஒரு கட்சியில சேருவாங்களா? நீங்க சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அதுக்காக பணியாற்றணுங்கிறக்காக ஆணவ படுகொலையில தொடங்கி பல்வேறு பஞ்சாயத்து தலைவராக வர முடியாத பிரச்சனையில இருந்து சாதிய வன்கொடுமையில எத்தனை பேர் ரத்தம் சிந்தி வளர்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப இன்னைக்கு அடிபட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் வியர்வை சிந்தி வளர்ந்தார்கள் என்றால் ரத்தம் சிந்தி வளர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை. அந்த கட்சியினுடைய உழைப்பை நீங்க உங்க வணிகத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுல்ல. அது விசுவாசமா, குறைந்தபட்ச விசுவாசம் இருக்கு அந்த கட்சிக்கு. அப்படி இல்லாம நீங்க தனியாக நீங்க ஒரு ரூட் எடுத்து நீங்க சில வேலைகளை செய்து கொண்டு அதுக்கு திருமாவளவனை பயன்படுத்திக் கொள்வதுங்கிறது ரொம்ப தவறான முன்னுதான். ஷார்ட்டா ஒரு கேள்வி, இந்த மாதிரி கருத்து பிழைகள், கருத்து மாற்றங்கள், டிஃபரன்ஸ் ஒப்பீனியன்ஸ் அமங் த லீடர்ஸ், தலைவர்களுக்குள் என்ன இம்பாக்ட் ஏற்படுது? ஷார்ட்டா. இது ஒரு சந்தர்ப்பவாதங்க, இதுல கொள்கை நிலைப்பாடே கிடையாதுங்க. தாவேகா அரசை குறித்து விமர்சிப்பதுங்கிறது தனி. சரி, நீங்க சில உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறீர்கள் என்பது தனி. நீங்க போய் எதுக்கு வக்ஃப் போர்டு சேர்மனுக்கு எதுக்கு போய் ஆதரவு நாட்டை கேட்டீங்க? திருமாவளவனை கொண்டு போய் யோக்கியமானவனா இருந்தா பாஜகவுடைய பின்னணியில இருந்து அரசு இயங்குதுன்னு பேசுற யோக்கியவானா இருக்க நீங்க எதுக்கு போய் பதவி கேட்டியா தாவேகா அரசுல போய்? அப்ப பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை, சிச்சி இந்த படம் குடிக்கும்பாங்கல்ல. உங்களுக்கு அங்க வந்து அதிகாரத்துல பங்கேற்பு இல்ல அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து தாவேகா அரசு விமர்சிப்பது, நான் கேட்கிறேன், தாவேகா அரசு விமர்சிப்பது சரியானது, ஆனா நீங்கள் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறீர்கள், அது சந்தேகத்துக்கு. சரி, ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு, அதை உங்கள்கிட்ட கேட்டேன். இதுல நமக்கு எந்த நோக்கம் அல்ல. ஒரு செய்தி இன்னைக்கு வெளியாயிருக்கு பரபரப்பா, அவருடைய பேட்டி தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.